குளச்சல்ல பிறந்தவர். பஷீர் படைப்பு மட்டும் இல்லை, இது போக இதோட 30க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்திற்காக நாளடியார் அறநூலை வந்து மலையாளத்தில் மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. இவருக்கு வந்து மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாதமி விருதும், தோமுசி ரகுநாதன், ஆனந்த விகடன், உள்ளூர் பரமேஸ்வரையர் இது மாதிரியான விருதுகள் வாங்கியிருக்காரு. இப்போ நூல்கள் சொல்லுவோம். உலக புகழ்பெற்ற மூக்கு, இது ஒரு மூக்கோட்ட கதை தான். உலக புகழ்பெற்ற மூக்குங்கிறது. இதில் வந்து ஒரு நபர் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாக படிப்பறை வாசனை கிடையாது. அவர் வந்து ஒரு வேலை உண்டு, ஒரு கணக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு என்ன மாதம் இருக்கு மாத பேரே தெரியாது. அப்படியான ஒரு ஆள். அவங்க அம்மா வந்து தான் அவங்க இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு பொடி போட்ட பழக்கம் இருக்குது. அதுக்கே அவங்க அம்மா பார்த்து கொடுத்தா தான் அந்த பொடியை வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி இருக்கிற இவருக்கு ஒரு 24 வயசு, கிட்டத்தட்ட 24 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் உடம்புல மாற்றம் வருது. நமக்குள்ள எப்படி ஒரு 20 வயசுக்கு மேலே தாடி வருது, அது மாதிரி மூக்கு வளர்ந்துச்சு. மூக்கு வளரும் கொஞ்சம் சரி கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அப்படி அதனால அது தொந்தரவு இல்லை. அப்படி இருக்க வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால அவருக்கு எதுவுமே தொந்தரவா தெரியல. எப்பயும் போல வழக்கம் போல சமையல் செய்யறது, வாசனையெல்லாம் பிடிக்கிறாரு, மூக்கு பிடியும் போடுறாரு, இருக்காரு. இருந்தாலும் ஓட்டக்காரு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஏன் வேலையை விட்டு காரணம் சொல்ல மாட்டேன். என்ன இருக்கு அப்படின்னு இவருக்கு கேட்கவும் சக்தி இல்லை. பாவம் படிப்பறிவு இல்லாதாரு. அப்புறம் இவருக்கா இப்போ வந்து கேட்கறதுக்கு இந்த அரசியல் சித்தாந்தவாதிகளும் முன் வரல. இருந்தாலுமே எதுக்குதான் வேலை கிடையாது. சும்மாவே நமக்கு சாப்பாடு இல்லை. ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு இருந்தோம், சம்பளம் உங்களுக்கு இல்லை, சும்மாவே வீட்டில் உட்காந்து எதுக்கு தரத்துலாம் தெரியல. அவர் ஏன் காரணத்துக்காக தரத்துனாருன்னா, இந்த அளவுக்கு மூக்கு வளர ஹோட்டல்ல சாப்பிட வர இருந்தாலும் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. பேச்சு கொடுத்துட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல, வேலையும் செய்ய விடாம அந்த ஹோட்டல்ல இருக்க செகண்ட் சாமான்லாம் தெரிவித்தான். சரி அதை தின்னா அங்க ஒரு 18 வயசு கொண்டு இருந்திருக்கு. அதையும் அப்படி கூட்டிட்டு அவர் தடுத்து விட்டாங்க. இதனால வீட்டுல உட்காந்துருக்காரு. இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் சும்மா விடுறது இல்லை. வந்து டெய்லியும் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு உள்ளூர்காரங்க வந்தாலும் வெளிநாட்டுல இருந்து இருந்தாலும் பார்க்க மாட்டேன். செய்தி பரவிடுச்சு எல்லாருக்குமே. பரவும் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போவேன். அம்மாட்டு சொல்றேன், சும்மாவே வருமானம்னு ஒண்ணு வரவே போறவங்களாம் பார்த்துட்டு போறேன். செல்ஃபி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, அதெல்லாம் எவனுமே கேட்கறேன். அவனுக்கு அந்த மூக்க பார்க்கணும் ரொட்டிலே போயிட்டே இருக்கான். அவன் வேலையெல்லாம் பார்க்கறான். இவரு சாப்பாடு இல்லாம சும்மாவே இருக்கும். சனி பிடிச்சாங்கன்னா வெளியே கூட்டு அப்படின்னு நம்ம அம்மா சொல்றேன். சரி அவன் அம்மாவுக்கு சொல்லவும் அப்பனா இவரை பார்க்கணும் அப்படின்னா அவங்க அம்மா இதுதான் கதவு கூட வந்து அவங்களுக்கு நல்ல கிழமை பிறந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா ஒவ்வொருத்தருக்கு லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்கினா ஒவ்வொருத்தரும் பார்க்க வெளிநாட்டுல இருந்து வரலாம் சும்மா இருக்குமா, சும்மா எல்லாம் காசை வாரி அழைக்கிறாங்க. இதனால என்ன இப்படி இதுலேயும் பொறாம இருக்கும்ல, சும்மா இருந்து இப்படி ஒரு வாழ்வாடா காசா மீதுன்ட்டு அவனுக்கு கேஸ் போடுறாங்க. இருந்தாலுமே அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கல. இதெல்லாம் அவனுக்கு வர பணத்துல எல்லாமே புதுசா அவனுக்கு வாழ்க்கையே மாறி போச்சு. இது மட்டும் இல்ல, ஒரு படம் வேற 3 படம் மூக்கு வளர்ந்ததுனால அவனுக்கு பட வாய்ப்புலாம் கொடுத்து ஒரு 3 படம் பண்ணிட்டேன். அதுவும் உலக சினிமா அளவுக்கு போல அடிச்சிடலாம். அப்படியே போயிட்டு இருக்கையில இந்த மூக்கு பெருசா இருந்தா 2 பொண்ணுங்க வேற எனக்கு ரொம்ப லவ் பண்ணுது. நம்ம கிளாஸுக்கு தான் வாய்ப்பு எவனுமே டிஸ்டன்ஸா இருக்கிறது லவ் பண்ணாருக்கு. அவன் சும்மா வாட்ஸ்அப்ல ஒட்டி வராங்க. எல்லாரும் வராங்க. அவன் மட்டும் தான் மக்கள் எல்லாருமே இவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன். இவனை வந்து அரசு இப்ப நம்ம மக்கள் எடுத்துட்டு வரணும். அப்ப ஆட்சியில் இருக்கிற அரசு வந்துட்டு அப்ப ஒரு விருது சும்மா கொடுக்குறாங்க. இருந்தாலும் இப்படிதான் எதிர்கட்சி பார்த்துக்கார வந்து அவனுக்கு இவனை இப்படி வச்சுட்டாங்க, அவன் பக்கமே எடுத்துட்டானே, ஆளுங்கட்சியாவே இவன் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு எதிர்கட்சியான ஆளுங்கட்சி செய்யறது சரி, அவனுக்கு மூக்கு ஒரிஜினல் மூக்கு கிடையாது, ரப்பர் மூக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. மக்கள் அதை கொஞ்சம் நம்ப கிளம்பிடுறாங்க. நம்ப கிளம்பிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து அவன் வீட்டையே சுத்தி நின்றுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அவன் காலேஜ் ஒரு சொல்லிக்கல, நான் அவர் கூட தான் இருக்கேன், நான் அவருக்கு மூக்குலாம் டம்மி மூக்குலாம் கிடையாது, ஒரிஜினல் மூக்கு தான், நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம இதை பிரதமர் சரி செஞ்சு கோடி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க
அப்படி சொல்லிட்டு இது குடியரசுத் தலைவர் வந்து அப்போ இது பண்ணுறாரு. இருந்தாலும் இவர் மூக்கை வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 48 நாடுகள் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் இறந்து. அப்போ ஆராய்ச்சி நடத்தும் போது ஒருத்தர் அப்படியே மூக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒருத்தர் குண்டு சேர்த்து குத்துறாரு. குத்த மூக்கு ரத்தம் இருக்கு. இது அப்போ போலி இல்லைப்பா, ஒரிஜினல் மூக்கு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி போலி மூக்கு ரப்பர் மூக்குலாம் கிடையாது, இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பிரதமர் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து சும்மா கிடந்து டோட்டலில் வேலை பார்த்தவங்களுக்கு டிகிரி பட்டம்லாம் கொடுத்து அவருக்கு மூக்கன் ஸ்டீல் ஒரு பட்டத்தையும் கொடுத்து 2-3 பல்கலைக்கழகத்துக்கு வீசி ஆக்கி பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே இப்போ ஒருத்தர் ஃபேமஸ் ஆனால இதுக்கு ரிலேட்டிவ் போடணும். இந்த இப்போ வந்து ஒருத்தர் வந்து பெரிய மலையில ஏறி சாதனை படிச்சிருக்காரு, இதுக்கு மூக்கன் என்ன சொல்றாரு, இதுக்கு எடுத்தா எந்த கருத்து எந்த இது சொன்னாலும் இதுக்கு மூக்கன் என்ன சொன்னாரு அந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணி ஒரு வழியா அந்த மூக்கு ஒரிஜினல்லாம் ஆக்கிறதுக்கு அவர் படாதப்படப்பட்டாரு. ஒரிஜினல் மூக்கானதும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை அவருக்கு அடிச்ச லாட்டரி தான், அந்த மாதிரி தான் கதை முடியுது. அதுக்கடுத்து ஒரு இன்னொரு கதை ஜென்ம தினம். அதான் இது வந்து பஷீரோட கதை. அவரோட பிறந்த நாள் வந்து எப்படி அந்த ஒரு நாள் எப்படி போச்சுங்கிறது அதுதான் சொல்றாரு. பிறந்த நாள் அப்ப அவரு எழுத்தாளர் இல்லையா, காசுக்கு வைக்கலாத, அதனால எழுதி போட்டால் காசு ஒரு ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. கீழே வந்து காலேஜ் படிக்கிறவங்க 10 மாசத்துலாம் இருப்பாங்க. மேலே இன்னொரு பணக்காரர்கிட்ட பையன், அவன் பேர் வந்து மாத்தியூன்னு ஒரு பையன், அவன் இருக்கான். பிறந்தநாள் அதிகமா நல்லா குளிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலையில் கதை சட்டை வைக்கலாம் விட்டு அப்படி சாய்வு நாட்கள் உட்காந்துருக்காரு. ஏன்னா அடுத்து அவருக்கு சாப்பிட தான் வழி இல்லை, அடுத்த டீக்கே வழி இல்லை. எவன்டா டீ குடிக்கும் காசு கேட்போம் அப்படின்னு இருந்துட்டு இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்காமல் யார்கிட்டையும் ரொம்ப இதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் சாப்பாடு சுத்தமாக வழி இல்லை. என்ன பண்ணுறது, இருந்தாலும் சும்மா தான் இருக்குன்ட்டு. ஆனால் மதிய சாப்பாடுக்கு வந்து ஒருத்தர் நேரத்தை சொல்லிட்டாரு, தமிழ்ங்கிற அவங்களோட ஃப்ரெண்டு, மதிய சாப்பாடு வந்து என் வீட்டுக்கு வந்துரு நாளைக்கு அப்படின்ட்டு. அதனால ஒரு மதியம் வரைக்கும் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கணுன்ட்டு யாருக்கிட்டையும் கடன் கூட சாயாவும் குடிக்க முடியாது. அதனால பழசெல்லாம் நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மறந்து போச்சு. படித்து சொல்லிக்க. மாற்றிங்கிற பையன் வந்து என்ன ஆளுங்க ரொம்ப ரோக்கா இருக்கீங்க, சாயா குடிக்கவே வேற எங்கேயாவது போறீங்களா அப்படிங்கிறது. இல்லைப்பா ஒரு விசேஷம் கூட யாரையும் பார்க்கும் போல, நீங்கள் பர்த்டே அதனால தான் அப்படி அப்படின்னு. சரி அவருக்கு பர்த்டே யூஸ் பண்ணிட்டு அவளால வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட தான் தீபிக்கு காசு வாங்கலாம்னு வந்திருப்பாரு. அவனும் போயிட்டான். இன்னும் 2-3 பேர்த்தெல்லாம் கேட்கலாம்னு நினைப்பாரு. சரி கேட்டா சங்கடப்படுத்திருப்பாரு, ஏன்னா கடன் வாங்கலாம் முன்னாடி யோசிச்சாரு, அதனால முடியல. அப்புறம் வந்து இவருக்கு வந்து 2 எதுனா ஒன்று ஓட்டல் கரை, இன்னொன்று அரசாங்கம். ஓட்டல் கரை ஏன் இருக்குன்னா ஓட்டல் கரை சாப்பிட்டு பணம் கொடுக்காம பழைய பாக்கி நிறைய இருக்கு. அதனால ஓட்டல் கரை பார்த்தாலே எரிஞ்சு விடுவோம். சரி வழியில் காசும் அவன் கொடுக்கணும், திரும்ப அந்த ஓட்டல் கரைக்கு போய் கடன் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாயா போடு அப்படின்னு சொல்லி அந்த டீ கடை பையன் சொல்லியிருப்பான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு டீ கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் முதலாளி இருக்காரு, ஏற்கனவே பழைய பாக்கெட்டாக இருக்கு, பணம் வந்தால் நான் பணம் சொல்கிறேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு. இதே எத்தனை வருஷமோட சொல்லிட்டு அப்படின்ட்டு அங்கேயும் அவனுக்கு இது தரல அவனுக்கு. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து சொல்ல தரல, எழுத்தாளர்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கொஞ்சம் அதனால அரசாங்கத்துக்கு பிடிக்காது. இதே போயிட்டு இருக்கையில் வேற வழியில் நீ சாப்பிடாம எப்படியாவது மதிய வரைக்கும் தாக்கி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்காரு. அவர் கொஞ்சம் சாய்வு நாற்காலியில் போட்டு உட்காந்துட்டாரு. அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. வயிறு வேற பசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 12:30 மணி டயத்துக்கு போக சரி அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கும். 12 ஆகிட்டு சரி போய் கொஞ்சம் நடக்க போவோம், அவர் மதிய சாப்பாடாவது பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் போகிறாரு. இப்போ போகையில அவர் கம்மிது கடைக்கு போயிருக்காரு. அவர் அங்கே இல்லை. சரி அவர் இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போனதானே அது கௌரவம், இல்லாட்ட கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்குமே அப்படின்லாம் நினச்சிருக்காரு.
சரி இருந்தாலும் மறந்துப்பார் கூட நம்ம விடக்கூடாது, எப்படியோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. அமீதுன்னு கூப்பிடுறாரு. அவங்க வீட்டுல இருந்து யாருமே முதல் கூப்பிட கண்டுக்கல. அப்புறம் வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. ஹமீது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு, எப்போ வருவாரு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவர் வர்றதுக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ இதுவும் போச்சு, இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணி தானே வந்துட்டு நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் யார் இருக்குன்னு கேட்க வரும்போது நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்போ அது கூட தயக்கம் வந்துட்டு இல்லை நீங்கள் நான் வந்து கூட சொல்ல வேண்டாம், நான் யாருமே சொல்ல வேண்டாம்னு அப்படியே போயிட்டாரு. அதுக்கடுத்து அப்படியே நடந்து வராது, சாப்பாடு போடணும்ல வெளியில் இருக்கு. அப்படியே நடந்து வரும்போது தெருவில் எல்லாருமே பார்க்குறாங்க, தெரிஞ்சவங்களாம் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. நமக்கு சொல்லுவோமா, சொன்னாவது யாரோ வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சொல்லாமல் கூடி குறுக்கி அப்படியே வெயிலில் நடந்துக்கிட்டே வந்து அவர் பத்திரிகை நடத்துகிற ஒரு கடையில் வந்து உட்காந்துறாரு. அங்கே வந்து அவருக்கு தெரிஞ்சவர் தான், அவர் ஃப்ரெண்டு. இவர் எழுதுகிற புத்தகத்தில் அவருக்கு தான் கொடுத்து வெளியில் இருப்பார். இவருக்கு எதிராக விமர்சனங்க இதெல்லாம் படித்து சொல்கிறவர் அவர் ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து கையில் ஒரு நாள் எடுத்து அந்த வேலை பார்க்குற பையனை கொடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்றாரு. இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், சரி நம்ம வரும் டீ வாங்கிட்டு சொல்றாரு பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இவருக்கு கொஞ்சம் நமக்கு டீ வந்துடணும் அப்படின்னு குஷியாக இருந்திருக்காப்புல. இருக்கவுமே அவன் வந்து அந்த பையன் வந்து அந்த கொடுத்துட்டான். அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது டீ குடிக்கிறீங்களான்னு. இவர் நமக்கு வாங்கல போல இவருக்கு தான் வாங்கிட்டு இல்லை வேணாம் நான் தான் குடிச்சிட்டு இருக்கேன். அதை அவர் வந்து நமக்கு என்ன நினைக்கணும், அவர் ஸ்கூல் வயசு வந்து அவருச்சு. அப்போ கெட்டுற போது அவரை பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு கூடி குறுகி அப்படிதான்